நண்பர்களே, இன்று நாம் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சாதனையை பற்றி விவாதிக்கப் போகிறோம். அதாவது உலகின் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் இந்தியா உருவாக்கியிருப்பது. இது ஒரு வரலாற்றுச் சாதனை மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகமே பாராட்டும் ஒரு பொக்கிஷமாகும். இந்த ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் வெறும் சாதாரண தொழில்நுட்ப வளர்ச்சியைச் சொல்வதில்லை. இது உலகம் முழுவதும் மாற்றத்தைக் கொண்டுவரக்கூடிய சூழலியல் சீர்திருத்தத்தின் அடையாளமாகும். இந்திய ரயில்வே உருவாக்கிய இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் 1200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது. இது உலகின் மற்ற எந்த ஹைட்ரஜன் இன்ஜின்களையும் விட இருமடங்காக சக்தி வாய்ந்தது. இதன் ஒப்பீடாக ஜெர்மனி, பிரான்ஸ், சீனா, ஸ்வீடன் போன்ற நாடுகள் இதுவரை அதிகபட்சம் 500 முதல் 600 ஹார்ஸ் பவர் கொண்ட ஹைட்ரஜன் இன்ஜின்களை மட்டுமே உருவாக்கியுள்ளன. ஹைட்ரஜன் ரயிலின் முக்கிய அம்சங்கள். உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் இன்ஜின். இந்தியா உருவாக்கிய இந்த இன்ஜின் மற்ற நாடுகளின் தொழில்நுட்பங்களை கடந்து சென்று நாட்டின் பெருமையை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளது. 1200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட இந்த இன்ஜின் மிக அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை கொண்டு செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும். சூழலுக்கு பாதிப்பற்ற தொழில்நுட்பம். இந்த ரயிலின் பைப்ராடக்ட் வெறும் தண்ணீர் மற்றும் நீராவிதான். டீசல் ரயில்களைப் போல கார்பன் உமிழ்வை அதிகரிக்காது. அதனால் இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இதனால் இந்தியாவின் கார்பன் உமிழ்வு குறைக்கப்படும். மேலும் இது நேஷனல் கிரீன் மிஷன் திட்டத்திற்கும் ஒத்துவரும். மாசு இல்லா, குறைந்த ஒலியுடன் பயணம். டீசல் ரயில்கள் எழுப்பும் சத்தத்தை விட இந்த ஹைட்ரஜன் ரயிலின் ஒலி மாசு 60% குறைவாக இருக்கும். பயணிகள் சுற்றுப்புறத்தின் இயற்கை அழகை ரசிக்கவும் அதனுடன் இணைந்து பயணிக்கவும் உதவும். தனித்துவமான எரிபொருள் வினையியல். இந்த ரயில் தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும். உலகின் 71% தண்ணீரால் மூடப்பட்டிருப்பதை எண்ணிக்கையில் இந்த எரிபொருள் முடிவில்லாததாக கருதப்படுகிறது. இது சிக்கனமாக மட்டுமல்ல, இலகுவாக கிடைக்கக்கூடியது என்பதாலும் சிறப்பாகும். இந்த திட்டத்தின் இடர்பாடுகள். கடந்த காலத்தில் ஜப்பான் இந்தியாவுக்கு புல்லட் ரயிலுக்கான உதவியில் தாமதம் செய்தது மற்றும் அதிகமான செலவை கோரியது. ஆனால் இன்று இந்தியா தனது சுயசார்ந்த தொழில்நுட்பம் மூலம் ஹைட்ரஜன் ரயில்களை உருவாக்கி ஜப்பானையும் அமெரிக்காவையும் கூட சவாலுக்கு உலுக்கியிருக்கிறது. இந்திய ரயில்வே திட்டங்கள். முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம். ஜிண்ட் சோனிபத் பாதையில் 900 கிமி தொலைவில் 140 கிமி மணி வேகத்தில் இந்த ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும். இந்த சோதனை 2025இல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பாதைகளில் ஹைட்ரஜன் ரயில்கள். டர்ஜிலிங், மாத்ரான், நீலகிரி போன்ற மலைப்பாதைகளில் 2026க்குள் 30 ஹைட்ரஜன் ரயில்கள் அறிமுகமாக உள்ளன. இது இந்தியாவின் சுற்றுலா வளர்ச்சிக்கும் ரயில்வே பயணத் தரத்திற்கும் மிகப்பெரிய முன்னேற்றம். தொழிற்சாலைகள் மற்றும் நவீன உற்பத்தி. ஹைட்ரஜன் ரயில் கோச்சுகள் சென்னை இன்டிகிரல் கோச் தொழிற்சாலையில் உருவாக்கப்படுகின்றன. ஜிந்த் ரயில்வே நிலையத்தில் 3000 கிலோ ஹைட்ரஜன் சேமிப்பிட மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய தாக்கம். இந்தியாவின் இந்த புதிய சாதனை காரணமாக அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவிடம் தொழில்நுட்ப உதவிக்காக அணுகும். வெளிநாடுகளிடம் இருந்து தொழில்நுட்ப ஆர்டர்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்திய பொருளாதாரம் அதிகரித்து நாடு உலகின் தொழில்நுட்ப முன்னோடியாக மாறும். இந்த சாதனையின் முக்கியத்துவம். இந்த சாதனை பொருளாதாரம், சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய 3 நிலைகளிலும் இந்தியாவை முன்னேற்றும். இது கீழ்க்கொண்ட நாடுகளுக்கும் தொழில்நுட்ப உதவி வழங்கி இந்தியாவின் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தும். இந்தியாவின் இந்த சாதனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினர்களுடனும் பகிருங்கள். மேலும் இத்தகைய முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.